மா, நீ சொன்ன எல்லாத்தையும் பணம் இருந்தாதான் வாங்க முடியும். ஆனா சத்யாவை எந்த பணத்தாலையும் வாங்க முடியாத. நீ வாழ கத்துக்கலையே தவிர நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. நான் சொல்றதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. ஏன்னா உன் கண்ணை சில பேர் மறைச்சு வச்சிருக்காங்க. உண்மை என்னன்னு உனக்கு சீக்கிரமே புரியும். என் அம்மா பேசினதை நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது என் அம்மாவோட ஒப்பீனியன். அவங்க சொல்ற எதுலயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. ரேகா, நீ உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கியா? என்ன எங்க அம்மா மாதிரி நீங்களும் கேக்குறீங்க? எங்க அம்மா சொன்ன எந்த வசதியும் அங்க இல்லாம இருக்கலாம். ஆனா சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு. சத்யாவும் ஆன்ட்டியும் என்ன அப்படி பாத்துக்கிறாங்க. நீங்க, சீதா, ஆன்ட்டி எல்லாருமே எனக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எனக்கு யாருமே இல்ல. அதனால இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பியா இருக்கு. போதுமா? இது போதும். வா. ப்ரோ, சேல்ஸ் கம்மி ஆயிட்டே இருக்கு. கஸ்டமர்ஸ் கடைக்கு வரதே இல்ல. எல்லாம் ஆன்லைன்லயே வாங்கிடுறாங்களே ப்ரோ. இப்ப யாரு கடைக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இருக்காங்க? தான் ப்ரோ வர வைக்கணும். எப்படி வெளியில நின்னு போற வரவங்களை கடைக்குள்ளே அழுத்திட்டு வர முடியும்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் ப்ரோ. ஏசி ஏதாவது டிஸ்கவுண்ட் போடலாமா? பாஸ், சம்மர் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப ஏசிக்கு ஆஃபர் போட்டா யார் சார் வாங்குவா? இவன் எப்பவுமே இப்படிதான். எதை எதை எந்த நேரத்துல செய்யணும்னே தெரியாது. மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லாம் ராங்கா தான் பண்ணுவான். ப்ரோ, நான் இந்த கடை ஓனரு, அதை மறந்துடாதீங்க. கடையோட நிலைமை இப்படியே போனா ஓனரா கூட இருக்க முடியாது. அப்ப எதுக்கு நீங்க என் கூட இருக்கீங்க? எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? முதல்ல இப்ப என்ன செய்யணும்னு யோசிப்போம். இப்ப ஏசிக்கு ஆஃபர் போட்டா ஒரு பையன் வாங்க மாட்டான். வேற என்ன பண்றது? இனிமே மழை காலம் பாஸ். தண்ணி சூடு பண்ற ஹீட்டர் தான் எல்லாரும் வாங்குவாங்க. கரெக்ட். கெய்சர் தான் அதிகமா செல் ஆகும். அதுல ஏதாவது ஆஃபர் போடுவோம். அப்ப அதுக்கு என்ன ஆஃபர் போடலாம்னு யோசிங்க. அதையும் நாங்க தான் யோசிக்கணுமா? வாங்குற சேலரிக்கு வேலைன்னு ஒண்ணு பாக்கணும்ல. பாஸ், உங்க அம்மா வராங்க. எதுக்கு இவங்க இங்க வராங்க? என்ன பிரச்சனையோட வராங்களோ? வாங்கம்மா. என்னடா நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும்? வியாபாரத்தை எப்படி பெருசு பண்ணலான்னு தான் பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. போய் வேலையை பாருங்க, போங்க. ச்சே. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான்டா. நான் என்னமா பண்ணேன்? உன் பிரச்சனை எல்லாம் என்னைக்கு முடியும்னு எனக்கு தெரியல. இப்பதான் வக்கீல் அம்மாவை போய் பாத்துட்டு வரேன். என்ன சொன்னாங்க? டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எங்க வழி இருக்கு? அந்த பார்லர்காரி தான் வயித்துல புள்ள இருக்குன்னு சொல்லிட்டு சுத்துறாளே. உன்னை அதுக்கு அப்பான்னு வேற சொல்றா. நீ கமுக்கமா இருக்க. நான் என்னமா பண்றது? நீ இப்படியே இருந்தா இந்த பிரச்சனைக்கு முடிவு வராதுடா. அந்த வக்கீல் என்னடான்னா, இப்படியே போனா டைவர்ஸ் கிடைக்க வருஷ கணக்கு ஆகும்னு சொல்றாங்க. உனக்கு வேற கல்யாணமும் பண்ண முடியாது. வேற எதுவும் பண்ண முடியாதம்மா. இப்ப இந்த கேஸ் ரொம்ப குழப்பமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. பார்லர்காரி கோர்ட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு நீதான் அப்பான்னு சொன்னா ஜட்ஜு கூட அவளுக்கு சாதகமா தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. வேற என்னமா பண்றது? இத பாரு, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. என்னது? நிஜமா நீ அவ குழந்தைக்கு அப்பா இல்லல்ல? என்னடா மாடு மாதிரி தலையாட்டுற? ஆமாவா இல்லையா? இல்லம்மா, இல்ல, நான் அப்பா இல்ல. டேய், நீ பல விஷயத்துல பொய் சொல்லிருக்க. வேற யாருக்கும் உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ என்னை ஏமாத்தலாம், ஊரை ஏமாத்தலாம், ஆனா சட்டத்தை ஏமாத்த முடியாது. அதுவும் இல்லாம இப்ப விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஏதோ டெஸ்ட் எல்லாம் இருக்காமா. ஏதோ ஏபிசிடி என்னென்னமோ சொல்றாங்க. அது டிஎன்ஏமா. அதான் உனக்கே தெரியுதுல்ல. அவங்க சொல்ற டெஸ்ட் எடுத்தா அந்த குழந்தைக்கு நீதான் அப்பாவா இல்லையான்னு தெரிஞ்சிரும்னு சொல்றாங்க. அப்படி எடுத்தா நீதான் அதுன்னு வந்தா? அம்மா இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் வராது. நான் அப்பா இல்ல.
டிஎன்ஏ எல்லாம் கண்டிப்பா மேட்ச் ஆகாது. டேய், நீ வீட்ல இருக்கவங்கிட்ட எதையாவது சொல்லி மழுப்பலாம். ஆனா நீ என்ன ஏமாத்த நினைக்காத. அந்த வக்கீலம்மாவை பாத்துட்டு வந்ததுல இருந்து எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சா உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்கடா. இல்லம்மா, எனக்கு ஜெயிலுக்கு போற யோகம்லாம் இல்லன்னு என் நியூமராலஜிஸ்ட் சக்திவேல் சொன்னாரு. என்னடா ஜெயிலுக்கு போறதுக்கு பெரிய யோகமா? இல்லம்மா, என் கிரகப்படி எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்காதடா. நீ சொல்றதுலதான் இப்ப எல்லாமே இருக்கு. அந்த பார்லர்காரி சொல்றது பொய் தானே? அந்த குழந்தைக்கு நீ அப்பா கிடையாதுல்ல? ஆமாமா, நான் இல்ல, அவ போய் தான் சொல்றா. அப்போ ஒண்ணு செய், நீ அவளை பார்த்து பேசு. எதுக்குமா? எதுக்கு எவன் குழந்தைக்க உன்னை அப்பான்னு சொல்றான்னு கேளு. எனக்கு தெரிஞ்சு அவ பணத்துக்கு தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தோணுது. நீ கூட கொஞ்சம் பணம் தரேன், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு குடுன்னு சொல்லு. பணமா? அதுக்கு நான் எங்கம்மா போறது? டேய், அதெல்லாம் எப்படியாவது ரெடி பண்ணலாம்டா. முதல்ல நீ அவகிட்ட பேசு. வக்கீலம்மா சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அவ கர்ப்பமா இருக்கான்னு இன்னும் 2-3 மாசத்துல ஊருக்கே தெரிய வந்துரும். வயிறு தெரியறதுக்கு முன்ன அவளை வெட்டி விட்டுறணும்டா. இல்லன்னா நமக்கு தாண்டா அசிங்கமா போகும். புரியுதுமா. டேய், உன் மேல இருக்க நம்பிக்கையில தாண்டா நான் வக்கீலம்மா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீ காரணம் இல்லன்னு எங்களை தலகுனியா வச்சிராதடா. மா, என்ன நம்புங்கம்மா, அவ ஏதோ கேம் விளையாடுறா. இப்ப நீ சீக்கிரம் அவகிட்ட பேசி அவ டைவர்ஸ் பண்ணாதான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். அம்மா, அதெல்லாம் டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? முதல்ல டைவர்ஸ் கிடைக்கணும்டா. கடனை உடனே வாங்கியாவது அவளுக்கு பணத்தை கொடுத்துடலாம். அவகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல நீ அவகிட்ட பேசு. மா, அவ இதுக்கு ஒத்துப்பாளா? எப்படியாவது ஒத்துக்க வைடா. முதல்ல நீ அவகிட்ட பேசுறா. உன்னால முடியாதுன்னா சொல்லு, நான் போய் பேசுறேன். இல்லம்மா, நானே போய் பேசுறேம்மா. சீக்கிரம் பேசிட்டு சொல்லு, நான் கிளம்புறேன். கரெக்ட், அப்படிதான் இல்ல? வாங்க நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா இவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க வந்துதான் சொல்லுவேன்னு சொன்னா என்ன விஷயம் நீ? சொல்றேன் ரவி. ஸ்ருதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க மீனா. ஆ, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? சொல்லுங்க மீனா. இல்ல, நீங்க வசதியான வீட்ல இருந்து இங்க வந்த பொண்ணு. அப்படி கல்யாணம் ஆகி இங்க வரும்போது உங்க வீட்ல இருந்த அளவுக்கு இங்க வசதியெல்லாம் இல்ல. நீங்க ஒரே பொண்ணு, நல்லா சுதந்திரமா வளர்ந்திருப்பீங்க. ஆனா இங்க அப்படியெல்லாம் இல்லல்ல. எங்களை நம்பி நீங்க கல்யாணம் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையா? எதையாவது மிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? நீங்க எப்படி இங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேக்குறது எல்லாமே கரெக்ட் தான். ஏன் உங்க ஃபேமிலியே எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் சின்ன வீட்ல தான் இருந்தீங்க. ஆனா சத்யா கல்யாணம் பண்ணிருக்கிற ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவ இப்ப உங்க வீட்ல இருக்கா. சோ அத மனசுல வச்சுதான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது கரெக்டா? டேய், பழகுரல் செம்ம அறிவாளிடா. மீனா கேக்குறத கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு பாத்தியா? அதெல்லாம் தெளிவாதான் புரிஞ்சுப்பா. ஆமா ஸ்ருதி, நீங்க கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நான் ரேகாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் கேட்டேன். சரி, நீங்க இப்ப கேட்ட விஷயத்துக்கு வரேன். எனக்கு ஆரம்பத்துல இங்க வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. ரவி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறானா? ஆ, அப்படி கேட்டா ஏய், என்ன இழுக்கிற? நல்லாதான் பாத்துக்கிறான். ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற. அது என்னன்னு தான் தெரியல. அது எப்படி என்னன்னே தெரியாம உன்னை மிஸ் பண்ண முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்ல என்னோட ரூம் ரொம்ப பெருசு. ஆனா இங்க என் ரூம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதுதான். ரூம் சைஸ தான் மிஸ் பண்றியா? டேய், அது இல்லடா. ஆனா ஒரு கம்ஃபர்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகிடுச்சு. அதுவும் இல்லாம நான் என் வீட்ல சிங்கிள் சைல்டு. அதனால நான் என் இஷ்டத்துக்கு தான் இருந்தேன். இப்ப மட்டும் என்ன? என்னது? ஒண்ணும் இல்லையே, நீ சொல்லு. ஏன் நாங்க யாரும் குவெஸ்டன் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் அப்பா பெரிய ஜாப்ல இருந்தாரு. அவர் சொன்னா யார் வேணா உடனே கேட்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. அவர் பேச்சையே கேட்க மாட்டேன்.
அது அவருக்கே தெரியும். அவங்களும் பெருசா எனக்கு எந்த அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஸ்ருதி இங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க? எல்லாத்துக்கும் மேல எனக்கு இவனை ரொம்ப பிடிக்குமே. அதனால எனக்கு இங்க இருக்கிறதுல பெரிய ப்ராப்ளமே இல்ல. தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரவி. மனசுக்கு பிடிச்சவனோட சேர்ந்து வாழ ஒரு லைஃப் கிடைச்சா அங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்ல. எல்லாமே இருந்தோம் நமக்கு பிடிச்சவங்களோட வாழ முடியலனா அப்புறம் லைஃப்ல என்ன இருக்கு? நீங்க பேசுறத கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் என் விஷயத்துக்கும் ரேகா விஷயத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரேகா வீட்டை கம்பேர் பண்ணும்போது உங்க வீடு ரொம்ப சின்னது. அதனால ரேகா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் எல்லாத்துக்கும் மேல அவ லவ் பண்ண பையனோட இருக்கிறதுனால அவளுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ம். வந்த பொண்ணை சந்தோஷமா வச்சு பாத்துக்க நாமளும் ஏதாவது ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு தேவையான ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்தா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. சரி, எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். ஆ. போயிட்டு வந்துடுறேன். எனக்கும் தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் முத்து. குட் நைட். என்னங்க யோசிக்கிறீங்க? பலகுரல் சொல்றப்பதான் தெரியுது. ரேகா பாவம் அங்க வீட்டுல கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்குது போல. அதுக்கு தான் ஸ்ருதி பதில் சொன்னாங்கல்ல, மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தா எல்லாம் சரியாயிடும்னு. கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னங்க? நாளைக்கு நீயும் நானும் ஒரு இடத்துக்கு போக போறோம். போகும்போது என்னன்னு தெளிவா சொல்றேன். ஓகே, இப்ப எதுவும் யோசிக்காம படுத்து தூங்கு. வா. வந்த ஸ்டாக் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எல்லாம் கிளியரா இருக்கணும். ஹை, புது பீரோ. ஐயோ, இவ எதுக்கு இங்க வரா? நீதானே தாலி கட்டின புருஷன், அப்போ உன்னை பார்க்க வரதான் செய்வாங்க. என் ஹஸ்பண்ட், வா போலாம். நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, வா போலாம். ஐயோ, நான் தான் சாயந்தரம் வரேன்னு சொன்னேன்ல. நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏன்னா நான் தான் உன் ஒய்ஃப், நீ என் ஹஸ்பண்ட் இல்ல. அப்ப நீ என் கூட தானே இருக்கணும். அம்மா சொன்னாங்க, வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, நான் வரேன் கனகா. இப்ப எனக்கு வேலை இருக்கு. நான் சாயந்தரமா வரேன், சரியா? இல்ல இல்ல முடியாது, இப்பவே கூட வரணும். நீ வந்தாதான் நான் வீட்டுக்கு போவேன். ப்ரோ, அதான் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்க. நீங்க வேற சும்மா இருங்க ப்ரோ. கனகா, நீ வீட்டுக்கு போ, நான் சாயந்தரம் வரேன். ஆஹா, மாட்டேன். நீயும் வா. நீயும் வீட்டுக்கு வா, போலாம். வா. பாஸ் ம். அங்க பாருங்க, நல்லா மாட்டீங்க. யார் வராங்கன்னு பாருங்க. இங்கதான் வாங்கணுமா? ஏங்க, வேணான்னு சொன்னா உங்க நீ அண்ணன் கேட்கவே கடை மாட்டேன். இருக்கும்போது வெளியே வாங்கினா நல்லா இருக்காதுல்ல. ஐயோ, நீ வா. இன்னைக்கு கடைக்கு நிறைய புது ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு. நீ போய் பாத்துக்கிட்டு இருக்கியா? புது ஃப்ரிட்ஜா? நான் போய் ப்ரோ, பாக்குறேன். கூட்டிட்டு போய் காட்டுங்க ப்ரோ. ஐயோ, காலி ஃப்ரிட்ஜ்ல அப்படி என்னதான் இருக்கும்? சரி, வாங்க போலாம். சார், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே சார். என்னடா வியாபாரத்தை பக்கம் உட்காந்து கதை பேசிருக்கியா? டேய், இவர் என்னோட நியூமராலஜிஸ்ட். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ, இவர்தான் அவரா? சார், முதல்ல கை கொடுங்க சார். சூப்பரான வேலை பண்ணீங்க சார். இவன் பேரை அழகா மாத்தி வச்சீங்க பாருங்க, அருமை சார். அந்த பேரால தான் இவரு எங்கேயோ போக போறாரு. கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரன் ஆக போறாரு. அவர் இப்பவே ஆன மாதிரிதான். ஆமா, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க. ஒரு ஏசி வாங்கணும், அதான் இங்க வந்தோம். ஏசியா? நான் வேற கடைக்கு போலாம் தான் சொன்னேன். மீனா தான் உன் கடைக்கு போலான்னு கூப்பிட்டு வந்துட்டா. ஏங்க, வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். உனக்கு எதுக்குடா ஏசி? டேய், காருக்கு இந்த ஏசி எல்லாம் போட முடியாது. ஐயோ, என்ன மீனா இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். டேய், இந்த ஜோக்குக்கெல்லாம் சிரிக்க முடியாதுடா. முதல்ல என்னென்ன ஏசி இருக்கோ காட்டுறா. காட்டுறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது. ஓ, நாங்கெல்லாம் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்க மாட்டோமா? இன்ஸ்டால்மெண்ட்லாம் ஒன்றும் வேணாம், டிஸ்கவுண்ட் கூட போதும். டிஸ்கவுண்டா? அதெல்லாம் இங்க ஒன்றும் கிடையாது. டேய், நான் உன் தம்பிடா, ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கூட கொடுக்க மாட்டியாடா? எங்க பாஸ் பிசினஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. டிஸ்கவுண்ட்ல யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஆமா ஆமா, வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டான். ஆனா வெளில போய் அட்டியா காசு ஏமாறுவான். டேய், இது நான் பிசினஸ் பண்ற இடம். ஏங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் வேண்டாம், நல்லதா காட்டினாலே போதும். ஜீவா, போய் ஏசி காட்டு போ. ஓகே பாஸ்.
மீனா இத நீ கல்யாணத்துல பார்த்தல அந்த பொண்ணு. ஆமாங்க, எங்களை உனக்கு தெரியுதாமா? தெரியுதே, என் முன்னாடி தானே நிக்கிறீங்க. இதெல்லாம் தெளிவா பேசுது பாத்தியா? மா நாங்க உன் கல்யாணத்துக்கு வந்தோம்ல. ம், என்ன ப்ரோ விட்டு வந்து நிக்கிற? ம். நீங்க தானே என் வீட்ல பூலாம் கட்டுனீங்க. ஆமா. அம்மா கூட வந்திருக்காங்களா? இல்லையே, நான் தான் வந்தேன். தனியா எதுக்கு வந்தீங்க? என் ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரு. இங்க இங்க இருக்காரா? ஆமா, எங்க? அதோ அவர்தான் என் ஹஸ்பண்ட். இங்க இங்க இருக்காரா? ஆமா, எங்க? அதோ அவர்தான் என் ஹஸ்பண்ட். டேய் என்னடா சொல்லுது அந்த பொண்ணு? ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டா உன்ன கை காட்டிட்டு இருக்குது. டேய் என்ன இல்லடா, ஆ சாரதா. பாவி. ம் ஆமா சார், நான் தான் அவங்க ஹஸ்பண்ட். அப்படியா சார்? வாழ்த்துக்கள் சார். அன்னைக்கு நாங்க உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தோம் சார். என் ஒய்ஃப் தான் சார் உங்க கல்யாணத்துக்கு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணாங்க. அப்படியா? சரி சரி. ஹாய், இது என்னது? ஆனா நீ கல்யாணத்துல தான் சார் நாங்க உங்களை பார்க்க முடியல சார். ஆ, இதுவும் நல்லாதான் இருக்கு. நீங்க தான் அன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்களே. ம். நாங்க சீக்கிரமா கிளம்பி போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, ஆ, அது அன்னைக்கு டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் யார் பண்ணாங்கன்னு கேட்டேன். நீங்க கிளம்பிட்டீங்கன்னு கனகா அம்மா தான் சொன்னாங்க. ம். ஓ. சந்தோஷ், அப்ப நீ எனக்கு சொன்னிய ஃப்ரெண்டு அது இவர்தானா? ஆமா, இவர்தான். மனோஜ் என் ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு அவருக்கு ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு, ஆ? ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட். சார் உளறீங்க சார். ஓ போயா சார். உங்களுக்கு பெரிய மனசு சார். எதையும் யோசிக்காம அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க பாருங்க சார். சீக்கிரமா உங்களுக்கு சரியாயிடும் சார். ம் தேங்க்ஸ் சார் டாக்டரை பாத்தீங்களா சார்? என்ன சார் சொன்னாங்க? ஆ, ஆ, அது அது வந்து டேய் நீ ஏசி வாங்க தானே வந்த, நானே கட்டுறேன் வா. ஓ அதை மறந்துட்டேன். சரிங்க சார், நான் வந்து பேசுறேன். மீனா வா. இது வேண்டாம். ஹஸ்பண்ட், ஆ. வா போலாம், எனக்கு போர் அடிக்குது. சார் என்னங்க சார், உன் ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, அதுவும் புது பொண்டாட்டி. போங்க சார். சரி சரி. ஏய் வாடா. ம், ஐயோ வரமா. ஜீவா, நீ அவங்களுக்கு ஏசி காட்டு. போய் காட்டுமா, ஓகே போம்மா. பாஸ், நீங்க வாங்க போலாமா? ஏசி பார்க்கலாம். போங்க. வா, வா, வா. இது 110 ஏங்க, ஏசி, அது நல்ல நல்லா பிரைசிங்ல இருக்குல்ல? வரும். ஹாய், இங்க ஒரு ஃப்ரிட்ஜ். ம். நீங்க மாட்டிக்கிறப்ப எல்லாம் என்ன கரெக்டா மாட்டி விட்டுறீங்க. சாரி சார், வேற வழி இல்ல அதான். ஹஸ்பண்ட், எனக்கு ஜூஸ் வேணும், வாங்கி கொடு. அது சார் கூட போ, அவர் நிறைய ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு. இல்ல, நீதான் வரணும். நீதானே என் ஹஸ்பண்ட். அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, அதனால தான் இவரை கூட்டிட்டு போக சொன்னேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சரியா? நீ வந்துருவியா? கண்டிப்பா வந்துருவேன் சரியா? ம், சார் ம். ப்ளீஸ் சார், கூட்டிட்டு போங்க சார். கனகா, மனோஜ் வந்துருவாரு. வாங்க, நான் நிறைய ஜூஸ் வாங்கி தரேன். சரி வா போலாம். அது 110. அதுவா? அப்பா. டேய் என்னடா அவங்க போயிட்டாங்களா? யாரு? அதான்டா புதுசா கல்யாண ஜோடி இருந்தாங்கல்ல, அவங்கதான். அவங்க அப்பயே போயிட்டாங்க. ஓ ஆமா, ஏசி யாருக்கு வாங்குற? ஏன், யாரு, எதுக்கு, எங்க எல்லாம் சொன்னாதான் கொடுப்பியா? சரி, அந்த ஏசி எப்படி இருக்கும்? சார் அது நல்ல கம்பெனி தான் சார். 3 years வாரண்டி இருக்கு. 110 தான், நல்ல பிரைஸ். மீனா உனக்கு ஓகே தானே? ஏங்க, அத பத்திலாம் எனக்கு என்னங்க தெரியும்? நீங்க எது வாங்கினாலும் எனக்கு ஓகே தான். டேய் அப்ப அந்த ஏசியை பேக் பண்ண சொல்லு. அதை மாற்றுறதுக்கெல்லாம் ஆளுங்க. அதுக்கெல்லாம் டெக்னீஷியன் வருவாங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்? டேய் நீ பில்ல போடுறா, கையோட நான் அதை எடுத்துட்டு போறேன். வா. அம்மா, மீனா, அம்மா, வா மீனா, வாங்க. வாங்க மாப்ள. அத்தை என்ன இது? சொல்றேன் அத்தை. பாத்து பத்திரமா. அந்த ரூம் தான். எங்க மாட்டுறது எப்படின்னு ஓகே பாத்துருங்க. சார். வாங்க மாமா.
என்ன மாமா ஏசிலாம் வாங்கிட்டு ஆமாடா. வந்தீங்க? நம்ம வீட்டுக்கு ஏசி மாட்ட போறோம்